கோடு. அதே மாதிரி இந்த ஆம்கோல் வருது பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் பக்கத்தில் இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இது வந்து கரெக்டான அளவுக்கு இங்கே ஒரு கோடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள வச்சு தப்போம்ல துணி, அதுக்கு இது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. அளவு மாறாமல் இப்படியே எடுங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த துணி தைச்சிருக்காங்கல்ல அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதை கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். இந்த துணியை மடிக்க அதுவே கரெக்டாக வந்துடும். அந்த அளவுக்கு நேராக கரெக்டாக வந்துடும். கோடு போட்டுக்கிட்டோமா, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துருங்க. இதை டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கை பீஸு. கரெக்டாக இந்த எண்டில் ஒரு கட்டு. அதே மாதிரி இங்கே நம்ம கோடு போட்டோம்ல, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்து இந்த 4 இப்படி பிடிச்சிக்கிட்டு இதுக்கு நேராக ஒரு கட்டு. அந்த கோட்டில் போடணும். ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு போட்டுக்கோம்ல அதில் போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த 2 பீஸ் வந்துடும். கைக்கு தேவையான ரைட்டு லெஃப்ட்டு 2 பீஸ் வந்துடுதா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. 2 துணியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, துணியை இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் இங்கே நம்மளுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு கட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இது சின்னதாக. இது எதுக்குன்னா, இந்த ஆம்கோல் சைடு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ப்ளவுஸ் உள்ளே உட்காரும் அந்த இடத்துல. அதுக்கு நம்ம இங்கே ஒரு கட்டு எடுத்து